க்ஷேத்ராடனம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நவீன மனதுக்கான இந்து மதம் என்ற நம் தொடரின் 2வது அத்தியாயத்திற்கு. இந்த தொடரில் இன்றைய தலைமுறையின் மனதில் அடிக்கடி எழும் கேள்விகளை நாம் ஆராய்கிறோம். இறைவன், கோவில்கள், பக்தி, மன அமைதி மற்றும் சனாதன தர்மத்தின் ஆழமான அர்த்தம் பற்றிய கேள்விகள். சுவாமி விவேகானந்தரின் சக்தி வாய்ந்த சிந்தனைகளால் ஊக்கமடைந்து ஒவ்வொரு தலைப்பும் 5 மொழிகளில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தி வழங்கப்படும். ஒவ்வொரு காலையிலும் ஒரு சுருக்கமான யூடியூப் ஷார்ட்ஸ் தொகுப்பை பகிர்வோம். அதனைத் தொடர்ந்து இரவில் முழு வீடியோ வெளியாகும். முதல் அத்தியாயத்தில் நாம் ஒரு காலத்தால் அழியாத கேள்வியை சிந்தித்தோம், இறைவன் இருக்கிறாரா? 2வது அத்தியாயத்தில் நவீன மனம் அடிக்கடி கேட்கும் இன்னொரு கேள்விக்கு பதிலளித்தோம், இந்து மதத்தில் ஏன் இத்தனை தெய்வங்கள் உள்ளன? இன்று இந்து மதத்தின் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அம்சங்களில் ஒன்றை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்து மதத்தில் விக்கிரக வழிபாடு ஏன்? மேலும் அதன் மீதுள்ள தவறான கருத்துக்களை உடைத்து மூர்த்தி பூஜையின் ஆழமான உளவியலை ஆராய்கிறோம். கல்லும் ஆன்மாவும். விமர்சகர்கள் இதை விக்கிரக ஆராதனை என்று அழைக்கிறார்கள். சந்தேகவாதிகள் இதை மூட நம்பிக்கை என்று அழைக்கிறார்கள். இன்றைய பல இந்துக்களுக்கே கூட கல், மரம் அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு உருவத்தின் முன் ஏன் நாம் வணங்குகிறோம் என்பதை விளக்கும்போது ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. ஆனால் வேதாந்தத்தின் சிங்கமான சுவாமி விவேகானந்தர் உலகின் முன் நின்று உருவ வழிபாடு என்பது முதிர்ச்சியற்ற மனதின் அடையாளம் அல்ல என்று அறிவித்தார். மாறாக எல்லையற்றதே மனித மனம் புரிந்து கொள்ள உதவும் ஒரு நுட்பமான அறிவியல் கருவி அது என்று கூறினார். ஒரு மன்னனை மாற்றிய உருவப்படம். விக்கிரக வழிபாட்டிற்கான மிகவும் புகழ்பெற்ற ஆதரவு அல்வார் மகாராஜாவின் அரண்மனையில் நடந்தது. மேற்கு கல்வியில் பெருமை கொண்ட அந்த மன்னர் சுவாமிஜியிடம், எனக்கு விக்கிரகங்களில் நம்பிக்கை இல்லை, ஒரு கல்லின் துண்டே நான் வழிபட முடியாது என்று கூறினார். சுவாமிஜி தத்துவ விவாதத்தில் இறங்கவில்லை. சுவரில் தொங்கியிருந்த மகாராஜாவின் தந்தையின் உருவப்படத்தை அவர் பார்த்தார். அவர் திவானிடம் அந்த படத்தை கீழே இறக்கி அதன் மீது துப்புமாறு கேட்டார். அறை முழுவதும் அமைதி நிலவியது. திவான் அதிர்ச்சியடைந்தார். சுவாமிஜி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது எங்கள் மறைந்த மன்னரின் உருவம், இதை நான் அவமதிக்க முடியாது என்றார். சுவாமிஜி மகாராஜாவை நோக்கி கூறினார், இந்த உருவத்தை பாருங்கள், இது வெறும் காகிதம், இதற்கு உயிரில்லை, இரத்தமில்லை. இருந்தாலும் இதில் நீங்கள் உங்கள் தந்தையை பார்க்கிறீர்கள். மனிதனையும் உருவத்தையும் நீங்கள் பிரிக்க முடியவில்லை. ஒரு காகித துண்டு உங்கள் தந்தையை உங்கள் மனத்திற்கு கொண்டு வர முடிந்தால், ஒரு கல் உருவம் ஏன் ஒரு பக்தனின் மனத்திற்கு தெய்வீக தந்தையை கொண்டு வர முடியாது? மகாராஜா தலை குனிந்தார். அவர் புரிந்து கொண்டார். நாம் கல்லை வழிபடுவதில்லை, அந்த கல் குறிக்கும் சந்நிதியை நாம் வழிபடுகிறோம். சுவாமி விவேகானந்தர் கூறினார், உருவம் என்பது இலட்சியத்தின் வெளிப்பாடு. அது சின்னம், சுட்டுக்காட்டல், உணர்வடைய உதவும் துணை. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உவமே திரைப்படத்திரே. ராமகிருஷ்ணர் போதித்தார், திரை வெள்ளையாகவும் நிறமற்றதாகவும் உருவமற்றதாகவும் இருக்கிறது. ஆனால் ஒரு திரைப்படம் அதன் மீது பிரதிபலிக்கப்படும் போது அது ஆயிரக்கணக்கான உருவங்களை ஏற்றுக்கொள்கிறது. அதேபோல் இறைவன் உருவமற்றவன். ஆனால் நம் மனதிற்காக அவர் பல உருவங்களில் தோன்றுகிறார். பணப்பையில் இருக்கும் புகைப்படம். ஒரு ஆங்கிலேயரின் பணப்பையில் ஒரு பெண்ணின் சிறிய புகைப்படம் வைக்கப்பட்டிருப்பதை விவேகானந்தர் கவனித்தபோது இவை அனைத்தும் தொடங்கியது. அந்த மனிதர் அன்புடன் சிரித்து, அவள் என் மனைவி என்றார். அந்த துறவியுடன் விவாதிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று நினைத்த அந்த சந்தேகவாதியான ஆங்கிலேயர் கேட்டார், இந்துக்கள் ஏன் விக்கிரகங்களை வழிபடுகிறார்கள்? ஒரு பொருளை எப்படி பிரார்த்திக்க முடியும்? விவேகானந்தர் வாதிடவில்லை. அவர் அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீர்களா என்று கேட்டார். நிச்சயமாக என்று அந்த மனிதர் சற்று மனவருத்தத்துடன் பதிலளித்தார். உலகில் யாரையும் விட அதிகமாக. விவேகானந்தர் பணப்பையை சுட்டிக்காட்டி கூறினார், அப்படியானால் அந்த காகிதத்தையும் மையையும் ஏன் சுமந்து செல்கிறீர்கள்? அது பேச முடியாது, அது உங்களை கேட்க முடியாது, அது உங்கள் மனைவியும் அல்ல, அதை ஏன் எரிந்துவிடக்கூடாது? அந்த மனிதர் திகைத்தார். அது என் மனைவி அல்ல என்று அவர் தடுமாறினார். ஆனால் அது அவளை எனக்கு நினைவூட்டுகிறது. அதை பார்க்கும்போது என் இதயம் அன்பால் நிரம்புகிறது. விவேகானந்தர் சிரித்து கூறினார், அப்படித்தான், ஒரு பக்தனுக்கு அது ஒரு விக்கிரகம். நாம் கல் அல்லது காகிதத்தை வழிபடுவதில்லை. உங்கள் மனைவியின் புகைப்படம் உங்களுக்கு அவளை நினைவூட்டுவது போல தெய்வத்தை நினைவூட்டும் ஒரு கவனப்புள்ளியாக அதை பயன்படுத்துகிறோம். ஆன்மீக மழலையர் பள்ளி. நவீன மனதிற்காக சுவாமிஜி ஒரு அற்புதமான உவமையை பயன்படுத்தினார். ஆன்மீக மழலையர் பள்ளி. ஒரு குழந்தைக்கு
ஐந்து என்ற அப்ஸ்ட்ராக்ட் கருத்தை கற்பிக்க விரும்பினால் எண்ணுவதற்காக நீங்கள் அவர்களுக்கு 5 கற்களையோ அல்லது 5 விரல்களையோ காட்டுகிறீர்கள். ஐந்து என்ற கருத்தை அவர்கள் புரிந்து கொண்ட பின் கற்கள் அவர்களுக்கு தேவையில்லை. அதேபோல் மனித மனம் வரையறுக்கப்பட்டது. எல்லையற்ற வெற்றிடம் அல்லது உருவமற்ற பிரம்மம் மீது உடனடியாக தியானிப்பது நமக்கு முடியாததாக இருக்கிறது. நம் பக்தியை தொங்கவிட ஒரு குக்கி தேவை. மூர்த்தி அந்த குக்கிதான். அது ஒரு கவனப்புள்ளி. சுவாமிஜி கூறியது போல் மனிதன் தவறிலிருந்து உண்மைக்கு பயணிப்பதில்லை, கீழ்நிலை உண்மையிலிருந்து உயர்நிலை உண்மைக்கு பயணிக்கிறான். அறிவியல் சின்னங்களின் உலகளாவிய மொழி. நாம் ஒரு தெய்வத்தை வழிபடும்போது நாம் கல்லையோ உலோகத்தையோ வணங்குவதில்லை. அதன் மூலம் அழைக்கப்பட்ட தெய்வீக சந்நிதியை நாம் வணங்குகிறோம். சுவாமிஜி உலகை சவால் செய்தார். கொடி என்று அழைக்கப்படும் ஒரு துணியை பார்த்து தேசபக்தியை உணர்வது ஏன் சரி, ஆனால் ஒரு மூர்த்தியை பார்த்து தெய்வீகத்தை உணர்வது ஏன் தவறு? விவேகானந்தர் கூறினார், விக்கிரகங்கள் ஆன்மீக குழந்தையின் மொழி. அவற்றின் மூலம் மனம் எல்லையற்றதை நோக்கி உயர்கிறது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சின்னம், ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சின்னம். நீங்கள் கண்களை மூடி இறைவன் என்று நினைத்தால் உங்கள் மனம் எப்படியாவது ஒரு உருவத்தை உருவாக்கும். ஒரு ஒளி, ஒரு வானம் அல்லது ஒரு மனிதர். அந்த செயல்முறைக்கு உதவ இந்து மதம் ஒரு அழகான, பண்டைய மற்றும் சக்தியூட்டப்பட்ட சின்னத்தை உங்களுக்கு அளிக்கிறது. பிராண பிரதிஷ்டை என்ற செயல்முறையின் மூலம் நாம் இறைவனை உருவாக்குவதில்லை. எங்கும் நிறைந்த இறைவன் நம் கண்கள் காணவும் நம் இதயம் தொடவும் கூடிய ஒரு முறையில் வெளிப்படுமாறு நாம் அழைக்கிறோம். அது காணக்கூடியதுக்கும் காண முடியாததுக்கும் இடையிலான பாலம். உளவியல் காரணம். விவேகானந்தரின் விளக்கம். சுவாமிஜி கூறினார், மனதுக்கு கவனம் செலுத்த ஒரு தெளிவான உருவம் தேவை. அதனால்தான் நாம் விக்கிரகங்களை பயன்படுத்துகிறோம். உருவமற்ற இறைவனை அடையும் ஒரு வாசலாக. எல்லையற்ற சித்தம் மீது தியானிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் மனம் 3 வினாடிகளில் அலைந்துவிடும். ஆனால் நீங்கள் இதை பார்த்தால், கிருஷ்ணரின் புன்னகை, சிவனின் அமைதியான முகம், துர்கையின் பாதுகாப்பான நிலை, மனம் அமைதியாகிறது. இது ஒருமுகப்படுத்தலின் அறிவியல். விக்கிரகங்கள் பிரதிகா அல்லது வெளிப்புற சின்னங்களாக செயல்படுகின்றன. சிதறிய எண்ணங்களை அவை பிரதிநிதித்துவப்படுத்தும் தெய்வீக எண்ணத்தின் மீது கவனம் செலுத்தச் செய்கின்றன. சூரிய ஒளியை ஒன்றாகச் சேர்க்கும் லென்ஸ் போல. சடங்குகளின் மூலம் பக்தி ஆழமடையும் போது மனம் அந்த உருவத்தை உள்ளார்ந்ததாக ஆக்கிக் கொள்கிறது. உருவ வழிபாட்டின் ரகசியம் என்னவென்றால், நீங்கள் ஒரு விஷயத்தில் தெய்வீகத்தை காணும் பார்வையை வளர்க்க முயல்கிறீர்கள். இறுதியில் தூய்மையும் வலிமையும் உருவத்தின் மீதான சார்பை கரைத்து எங்கும் இறைவனை வெளிப்படுத்துகின்றன. விக்கிரகம் வரையறுக்கப்பட்டது மட்டுமே, ஆனால் வழிபடுபவர் அதன் பின்னால் எல்லையற்றதை பார்க்கிறார். சுவாமிஜி கூறினார், எல்லா வெளிப்புற உதவிகளையும் விலக்கி உருவமற்ற இறைவனை வழிபட நீங்கள் தகுதியானவராக இருந்தால் அப்படியே செய்யுங்கள். ஆனால் அதையே செய்ய முடியாதவர்களே ஏன் குறை கூறுகிறீர்கள்? மனம் பரிணமிக்கும் போது உருவம் கரைகிறது. விவேகானந்தர் மீண்டும் கூறிய ராமகிருஷ்ணரின் உவமை, பனியும் நீரும் ஒன்றே. உங்கள் இதயம் பக்தியால் சூடாகும்போது உருவம் தூய சித்தமாக உருகுகிறது. ஆரம்பத்தில் உருவம் உங்களுக்கு உதவுகிறது. முடிவில் நீங்கள் உருவத்தை தாண்டிச் செல்கிறீர்கள். இப்போது விக்கிரக வழிபாடு குறித்து சில சிறந்த இந்திய துறவிகள் மற்றும் வெளிநாட்டு துறவிகளின் மேற்கோள்கள் மற்றும் அனுபவங்களையும் பார்ப்போம். ஆதி சங்கராச்சாரியார், அருந்ததி நியாயம். ஆதிசங்கரர் அத்வைத வேதாந்தத்திற்காக, இரண்டற்ற உருவமற்ற பரமசத்தியத்தின் தத்துவத்திற்காக புகழ்பெற்றவராக இருந்தாலும் அவர் தெய்வங்களை நோக்கி மிக அழகான, மனதை உருக்கும் பிரார்த்தனைகளை இயற்றினார். மேலும் முக்கிய கோவில்களில் விக்கிரக வழிபாட்டு முறைகளையும் நிறுவினார். பண்டைய இந்தியாவில் இரவு வானில் அருந்ததி என்ற சிறிய மங்கிய நட்சத்திரத்தை ஒருவருக்கு காட்ட ஒரு ஆசிரியர் முதலில் அருகில் உள்ள ஒரு பெரிய பிரகாசமான நட்சத்திரத்தை சுட்டிக்காட்டி, அங்கே பாருங்கள் என்று சொல்வார். மாணவர் அந்த பகுதியின் மீது கவனம் செலுத்திய பின் ஆசிரியர், இப்போது அதற்கு சற்றே இடப்பக்கத்தில் இருக்கும் அந்த சிறிய புள்ளியை பாருங்கள் என்று கூறுவார். உருவமற்ற பிரபஞ்சத்தின் மீது, நிர்குணத்தின் மீது மனித மனம் உடனடியாக கவனம் செலுத்த முடியாது என்று சங்கரர் கூறினார். விக்கிரகம் சகுனம், நம் பார்வையை பயிற்றுவிக்கும் அந்த பெரிய பிரகாசமான நட்சத்திரம். மனம் கவனம் பெற்றபின் விக்கிரகத்தின் பின்னால் இருக்கும் உருவமற்ற உண்மையை அனுபவிக்க அது இயல்பாக உயர்கிறது. ராமானுஜர், அர்ச்சாவதாரம். ஸ்ரீ ராமானுஜர் 11ஆம் நூற்றாண்டு தத்துவஞானி அர்ச்சாவதாரம் என்ற கருத்தை பற்றி பேசினார். அதாவது தெய்வம் ஒரு விக்கிரகத்திற்குள் இறங்கி வருவது. மேற்கோள்: இறைவன் நிலத்தடி நீரை போன்றவர், எங்கும் நிறைந்தவர், ஆனால் அடைவது கடினம். அவர் தூரத்தில் உள்ள கடலை போன்றவர், பரந்தவர்,
ஆனால் உடனடியாக தாகத்தை தணிக்க கிடைக்காதவர். ஆனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகத்தில் இருக்கும் இறைவன் தெளிவான, அருகிலுள்ள கிணற்றே போன்றவர். யாரும் அதற்குச் சென்று தண்ணீர் குடிக்கலாம். மின்சாரத்தை நினைத்துப் பாருங்கள். அது நாட்டின் முழுவதும் உயர் மின்னழுத்த கம்பிகளில் மறைவாக ஓடுகிறது. ஆனால் உங்கள் ஸ்மார்ட் போனை சார்ஜ் செய்ய அந்த மூல சக்தி ஒரு டிரான்ஸ்பார்மர் மூலம் குறைக்கப்பட்டு எளிய, பாதுகாப்பான சுவர் சாக்கெட்டாக வரவேண்டும். மூர்த்தி என்பது அந்த ஆன்மீக சாக்கெட். அது பிரபஞ்ச சக்தியை மனிதர்கள் பாதுகாப்பாக இணைக்கக்கூடிய அளவுக்கு குறைக்கிறது. சந்த் துக்காராம், கல்லின் ரசவாதி. 17ஆம் நூற்றாண்டின் மகாராஷ்டிர கவிஞர், துறவி, பண்டர்பூரில் கருங்கல் தெய்வமாக இருக்கும் விஷ்ணு கிருஷ்ணரின் வடிவமான வித்தலனை பாடுவதில் தனது வாழ்நாளை செலவிட்டார். மேற்கோள்: ஒரு சிறிய பாத்திரம் முழு கடலை எப்படி தாங்க முடியும்? முடியாது. ஆனால் அந்த கடலின் ஒரு துளி அதே சுவையை தருகிறது. மூர்த்தி அந்த தெய்வீக கடலின் ஒரு துளி. அனுபவம். உருவமற்ற பிரம்மத்தின் மீது தியானிப்பதற்கு பதிலாக ஒரு கல் சிலையை வழிபடுகிறார் என்று மரபுவழி அறிஞர்கள் துகாராமை விமர்சித்தபோது, துகாராம் ஒரு அபங்கம், பக்தி பாடல் மூலம் பதிலளித்தார். தங்கம் உருக்கப்பட்டு அழகான நகைகளாக மாறி அணியப்பட்டு ரசிக்கப்படுவது போலவே உருவமற்ற, வெளிப்படாத தெய்வீகம் பக்தனின் மீதுள்ள கருணையால் தானே கல் உருவமாக உருகுகிறது என்று அவர் விளக்கினார். நீம் கரோலி பாபா, ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ராம்தாஸ் ஆகியோரை ஊக்கமளித்த 20ஆம் நூற்றாண்டின் மகான் அனுமனின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். அவரது மேற்கோள்: இந்த உடல் கண்களால் நீங்கள் இறைவனை காண முடியாது. உங்கள் இதயம் உருவமற்றதை காண தயாராகும் வரை மூர்த்தி உங்கள் மனதுக்கு பிடித்துக்கொள்ள ஒரு உருவத்தை அளிக்கிறது. அனுபவம். ஒருமுறை ஒரு மேற்கத்திய நாட்டுச்சீடர் அவரை கேட்டார், பாபாஜி, அனுமனின் கல் சிலைக்கு நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? இறைவன் எங்கும் இல்லைவா? நீம் கரோலி பாபா தத்துவப் பேருரை ஒன்றும் கூறவில்லை. அவர் சிலையை பார்த்தார். கண்களில் கண்ணீர் திரண்டது. மெதுவாக, அவர் கல் அல்ல, அவர் கேட்கிறார் என்றே கிசுகிசுத்தார். அந்த கணத்தில் அந்த சீடர் சிலையிலிருந்து அன்பின் மிகப்பெரிய அலை ஒன்று வெளிவருவதை உணர்ந்ததாக கூறினார். சிஸ்டர் நிவேதிதா மார்கரெட் எலிசபெத் நோபிள், ஒரு ஐரிஷ் ஸ்காட்ஸ் சமூக பணியாளர், எழுத்தாளர் மற்றும் சுவாமி விவேகானந்தரின் சீடர். விக்கிரகம் என்பது எல்லையற்றதின் ஒரு சுட்டுக்காட்டல், மனத்தின் ஒருமுகப்படுத்தலுக்கு உதவும் துணை. அது ஆன்மாவின் கதிர்களுக்கு ஒரு கவனப்புள்ளி. ஸ்ரீ அரவிந்தரின் துணைவர் மிர்ரா அன்பாசா, தி மதர். ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தை இணைந்து நிறுவிய ஒரு பிரெஞ்சு ஆன்மீக குரு மற்றும் மறைஞானி. இந்தியாவில் கலைகள், சிற்பம், ஓவியம், கட்டிடக்கலை எப்போதும் ஆன்மீக வாழ்க்கையின் வெளிப்பாடாக இருந்துள்ளன. ஒரு சிலை அல்லது உருவம் வெறும் உயிரற்ற பொருள் அல்ல. அது உண்மையான ஆன்மீக உணர்வுடன் உருவாக்கப்பட்டிருந்தால், அருள் அல்லது தெய்வீக சக்தி அதன் மூலம் வெளிப்பட்டு பக்தனுக்கு ஒரு உயிருள்ள சந்நிதியாக மாற முடியும். சர் ஜான் உட்ரோஃப், ஆர்தர் அவலோன். இந்து தந்திரம் மற்றும் சாக்த மரபை பற்றிய மேற்கு உலகின் புரிதலை ஆழமாக பாதித்த பிரிட்டிஷ் ஓரியண்டலிஸ்ட் மற்றும் நீதிபதி. உருவம் என்பது ஆன்மீக உண்மையின் ஒரு போதிக சின்னம். மனிதனின் வரையறுக்கப்பட்ட மனம் எல்லையற்றதை பற்றிக்கொள்ள முயலும் ஒரு வழி. ரோமேன் ரோலண்ட், ஒரு பிரெஞ்சு நாடகாசிரியர், கட்டுரையாளர், மறைஞானி மற்றும் நோபல் பரிசு பெற்றவர். இந்தியாவின் பல கைகளை கொண்ட தெய்வங்களில் மேற்கு நாட்டவர்கள் வெறும் விக்கிரகங்களை மட்டுமே பார்க்கிறார்கள் என்றால், அது ஆழமான சின்னங்களின் மொழியை படிக்கும் ஆன்மீக கற்பனை அவர்களுக்கு இல்லாததால்தான். சிலையின் ஒவ்வொரு பண்பும் ஒவ்வொரு சைகையும் பிரபஞ்சத்தின் இயல்பை பற்றிய ஒரு பெரிய தத்துவ உரையில் ஒரு வாக்கியமாகும். முடிவு: உருவத்தை தாண்டிச் செல்வது. இந்துக்கள் பொருளே, கல் அல்லது மரத்தை வழிபடுவதில்லை. அவர்கள் பொருளின் மூலம் தெய்வத்தை வழிபடுகிறார்கள். நம் மனம் புரிந்து கொள்ளவும் நேசிக்கவும் தியானிக்கவும் கூடிய ஒரு உருவம் அது. விக்கிரகம் இலக்கு அல்ல, அது திறந்த வாசல். ஒரு குழந்தை படங்களின் மூலம் எழுத்துக்களை கற்றுக்கொள்வது போல ஆன்மீக தேடுபவர் உருவங்களில் இருந்து தொடங்குகிறார். பின்னர் உருவமற்றதற்கு உயர்கிறார். விக்கிரக வழிபாட்டின் நிலையிலேயே நாம் என்றென்றும் தங்கி இருக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் ஒருபோதும் சொல்லவில்லை. மூர்த்தியை ஒரு ஏவுதளமாக பயன்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். ஒரு கோவிலில் இறைவனை வழிபடுவதின் நோக்கம் இறுதியில் முழு உலகமே ஒரு கோவில் என்றும் ஒவ்வொரு உயிரும் ஒரு மூர்த்தி என்றும் உணர்வதே. அவர் நமக்கு இந்த சக்தி வாய்ந்த சிந்தனையை விட்டுச் சென்றார். ஒரு மனிதன் ஒரு உருவத்தின் உதவியால் தனது தெய்வீக இயல்பை உணர முடிந்தால், அது ஒரு பாவம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். இது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தால் அடுத்த அத்தியாயத்தை பாருங்கள். அங்கு நாம் இந்த கேள்வியை பார்க்கப் போகிறோம்: இறைவன் எங்கும் இருந்தால் கோவில்களுக்கு ஏன் செல்ல வேண்டும்? க்ஷேத்ராடனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஓம் நம சிவாய.
ஜெய் மாதா தி. நமஸ்தே.